நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா, ஐயா இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, இல்லை இப்படி பேச சொன்னது அவர் தான் கை நீட்டி விட்டுட்டு சத்துக்கிட்டா. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வேகமா ஓடிட்டு இருப்பான், அவன் தான் ரங்கராஜ் பாண்டே. அது நீங்க பேசுறத கேட்டுச்சிருக்கல, பேசுற பார்த்து சிரிக்கிறார். ஐயோ பாவம். பழம்பட்ட ரெண்டு பேச்சாளர்கள் கூட மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறத இந்த பட்டிமன்றத்துல தான் பாக்குறேன். இல்ல கண்ணு பிதுங்கி பார்த்திருக்கீங்க, ஆளே பிதுங்கி இப்பதான் பார்த்திருக்கீங்க. அவர் சொன்னதை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த கட்சியில நின்னாரு அதைத்தான் நான் சொல்ல மாட்டேன். நீங்க யாரு எப்படிப்பட்ட ஆளு எல்லாம் தெரியும். நான் சொன்னது நம்ம விஜய் தம்பி. இப்பதான் கண்டென்ட்டுக்கே வந்திருக்கீங்க. வாங்க 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 வாங்க. தேவையில்லாம விசில் அடிச்சிட்டு இருக்காதீங்கன்றாங்க. வேற ஒண்ணும். இவ்வளவு நேரம் அவங்க 20 நிமிஷம் அவங்க சொல்ல ட்ரை பண்ணது அதுதான். அக்ஷய திருதியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. அக்ஷய திருதியை நன்னாள் ஏப்ரல் 19 மற்றும் 20. தங்கமயில் ஜுவல்லரி. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. இனி ஜோதிடம் கேட்க ஜோசியரை தேடி போக வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை, கல்யாணம், வேலை எல்லாத்த பத்தியும் உங்கள் போன்லயே டெக்ஸேஜ் ஆப்ல வாய்ஸ் சாட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பொதிகை மலை விட்டெழுந்து சந்தனத்தின் புது மனத்தில் தோய்ந்து நருந்தாது வாரி நதி தழுவி அருவியின் தோளுந்தி கற்கு நல்லு முத்து கடலலையின் உச்சிதோறும் சதிராடி தாளையெல்லாம் மணக்கத்தி சுழற்ற வைத்து முதுகையின் அம்பாளை முகஞ்சு வைத்து தென்னகத்தின் வீதி நோக்கி செல்வம் ஒன்று வரும். அதன் பேர் தென்றல் காற்று. தென்றலோடு பிறந்ததடா என் தென்னந்தமிழ். அப்படிப்பட்ட இனிய தமிழை வணங்கி நடுவர்களே, சபையில் உள்ள பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். பொதுவாக ஒரு தலைப்பை கொடுத்தா அந்த தலைப்புக்குள்ள பேசிடுவோமான்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு தான் தலைப்புள்ள பேசினா என்னென்ன பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. அதுக்காகத்தான் பிடிச்சி உள்ள வச்சிருக்கோம். கட்சிக்காரங்க தெரியாமல அவங்கள கூட்டு வந்தோம். நீங்க வேற சொல்லிட்டீங்க எனக்கும் இந்த தலைப்புக்கு பேசுறவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. நான் சொல்றேன் உங்களுக்கும் எனக்குமே சம்பந்தம் இல்லை. ஆமா, அது கட்டாயம். எங்க வீட்டம்மா பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோக்ராம். நடுவர்களை அப்படி சொல்லக்கூடாது. ஒரு சபையில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இப்போ சாப்பாடு சாப்பிடும்போது சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாமே ரங்கராஜ் பாண்டே அர்ப்பணம். நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா, ஐயா இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, இல்லை இப்படி பேச சொன்னது அவர் தான் கை நீட்டி விட்டுட்டு சத்துக்கிட்டா. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வேகமா ஓடிட்டு இருப்பான், அவன் தான் ரங்கராஜ் பாண்டே. எப்படி ஓடுவான் மட்டும் பாருங்க. நடுவர்களே, உண்மையிலே சொல்றேன், புதுசா ஒரு தலைப்பை கொடுத்தா கண்ணு மொழி பிதுங்கி பார்த்துருக்கிறேன். அங்க பாருங்க, பழம்பட்ட ரெண்டு பேச்சாளர்கள் கூட மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறத இந்த பட்டிமன்றத்துல தான் பாக்குறேன். இல்ல கண்ணு பிதுங்கி பார்த்திருக்கீங்க, ஆளே பிதுங்கி இப்பதான் பார்த்திருக்கீங்க. என்னையா அரசியல் அரசியல் ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க நீங்க? நீங்க பேச ஆரம்பிங்க. இன்னும் நிறைய போற வர்ற பூரா பாப்பான் பாருங்க. அதாவது நானும் தலைப்புக்குள்ள போகாம எப்படியெல்லாம் பேசி ஒப்பேத்திரலான்னு பாக்குறான்னு நீங்க திருப்பி என்னைய தலைப்புக்குள்ள இழுக்கிறீங்க. இந்த அரசியல்ல தேர்தல் களத்துல வேட்பாளர்களா நிக்கிறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? எங்க ஊர் அண்ணாச்சி ஒருத்தர் தேர்தலில் நின்ன விஷயத்தை பத்தி ஒரு பேட்டியில சொன்னார். அவர் சொன்னதை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த கட்சியில நின்னாரு அதைத்தான் நான் சொல்ல மாட்டேன். நீங்க யாரு எப்படிப்பட்ட ஆளு எல்லாம் தெரியும், பார்த்துருக்கேன். கட்சி பேர் மட்டும் சொல்ல மாட்டேன். அவர் கட்சியில நின்ன அனுபவத்தை சொன்னதை சொல்றேன். உண்மையில சொல்றேன்க்கா, இந்த உலகத்துல பெரிய பாவம் எது தெரியுமா? பாவம் பண்ணவன் தான் அரசியல்ல வேட்பாளராக நிற்பான். அவர் தமிழ் படித்தவர். தமிழ் படித்தவரை எதுக்கு கும்பிடனே தெரியாம கும்பிடுன்னு இருக்கா. இவர் கையெடுத்து இங்க கும்பிடுருக்காரு, அங்க கும்பிடுருக்காரு, யாரை கும்பிடுறோம் எதுக்கு கும்பிடுறோன்னு தெரியாமலே கும்பிட்டுருக்காரு. அவர் சொல்றாரு, நம்ம நிற்கிறோம், ஆனால் நம்மளை ஒருத்தன் வழி நடத்துவான் பாரு, அவன் வடிகட்டின முட்டாளாக இருப்பான். இந்த முட்டா பையதாயா நம்மளை வழி நடத்துவான். அவன் பேச்சை கேட்டு யார் யார் காலிலையோ நான் விழுந்தேன்னு கேட்டால் அம்மன் கோயிலில் மணி அடிச்சிருக்கு. மணி அடித்தோடனே நம்ம ஆள் சொல்லியிருக்கான், அங்கே பாருங்கள் மணி அடிச்சிருச்சுன்னு. ஆனால் அந்த மணி அடிக்க வச்சதே அவருடைய காசில் தான், பாவம் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கு.
மனுஷனும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுருக்கார். சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பூசாரி தீபாராதனை தட்டை எடுத்து காமிச்சிருக்கார். காமிக்கும் போது கொட்டாய் விட்டுருக்காருயா. உடனே இவன் சொல்லியிருக்கா, சாமி வந்துட்டியா, கையெடுத்து கும்பிடுங்க, நீங்க தான் இதில் ஜெயிக்க போறீங்கன்னு இருக்கா. உடனே அண்ணாச்சி பயந்து போய் சொல்லியிருக்காரு, நான் படித்தவையா, நுரையீரலுக்கு காற்று போலனா தான் கொட்டாயி வரும், இது கொட்டாவிப்பா அப்படின்னு இருக்கா. நீங்க கெட்டாவியா இருப்பியா போல இருக்க அண்ணாச்சி, ஆத்தாலே வந்து நீங்க தான் தேர்தலில் ஜெயிப்பீங்கன்னு இருக்காங்க, கும்பிடுங்க கும்பிடுங்கன்னு இவர் கும்பிட்டுருக்காரு. அவர் திருநீரை பிடிச்சி அடிச்சிருக்காரு, கண்ணெல்லாம் தெரியாமல் போயிருக்கு அவருக்கு. உடனே சொல்லியிருக்காங்க, இந்து சாமியை மட்டும் கும்பிட்டா போதுமா, கிறிஸ்தவ நண்பர்கள் காத்திருக்காங்க, வாங்க போவோன்னு இருக்காரு. உடனே இவர் கிறிஸ்தவ நண்பர்கள், ஐயா நான் சரியாகத்தான் பேசி கொண்டிருக்கிறேனா, பக்கத்துல போலீஸ் கேஸ் எதுவும் வரலையே ஐயா. நீங்க கீழே கமெண்ட்ல தெரியும் நீங்க சரியாக பேசி கொண்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா இந்த கமெண்ட்னு சொல்லாதீங்க ஐயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஒன்று சொல்ல அது வேறொன்றாக பிரதிபலிக்குது. நானே ஏற்கனவே ஒரு இடத்துல பேசியாக்கா எல்லாம் என்னைய வந்து என்னெல்லாம் திட்டிருக்காது. அந்த உலகத்தில் என்னென்ன கெட்ட வார்த்தைகள்லாம் வாங்கக்கூடாதோ அவ்வளோத்தையும் வாங்கிட்டு இருக்கேன். என்ன நான் இதை பற்றியாடா பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன்னான்னு எனக்கே தெரியல. ஆனால் இது ஒரு பிம்பம், இந்த பிம்பத்தை உருவாக்கி விட்டுறாங்க. இப்போ இந்த கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட அவர் போய் பிஷப்பு காலில் உள்ள போயிருக்காரு. இவருக்கு கிறிஸ்டின் சாமியா எப்படி கும்பிடணும்னு தெரில. ஐயா எப்படி கும்பிடணும்னு தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், முட்டி போட்டு அவர் கையில் ஒரு முத்தம் விட்டு கும்பிடணும்னு இருக்கான். உடனே நம்ம ஆளு போய் அவர் முட்டி போட்டு அவர் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காரு. மோதிரம் ஈரமாக இருந்திருக்கு. என்னையா ஈரமாக இருந்திருக்குன்னு கேட்ட உடனே இப்போதான் இன்னொரு வேட்பாளர் வந்து முத்தம் கொடுத்துட்டு போனார். அதை துடைக்கிறதுக்குள்ளே நீ வந்துட்டேயானார். எத்தனை பேர் போனாவன்னு? 10 பேர் வந்துட்டு போயிட்டாவன்னா. அப்போது 10,000 ஓட்டு கணக்கு சொல்லி வந்தா 1000 பிரித்தா எனக்கு ஓட்டே இல்லை ஐயான்னு இருக்காரு. இது சாதாரண பாதிரியார், கத்தோலிக்க பாதிரியார் ஒருத்தர் இருக்கார், வாக்கு விட்டு போகிறேன்னு இருக்கான். உடனே இவன் நினச்சிருக்கான், மனசுக்குள்ளே சந்தோஷம். ஏன்னா நமக்குள்ளே தான் பிரிவு இருக்குன்னு பார்த்தேன், கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே கூட பிரிவு இருக்காருன்னு சொல்லி இவர் அந்த பாதிரியாரை பார்க்க போயிருக்காரு. அவர் பாவ மன்னிப்பு கூண்டுக்குள்ளே இருக்கிறார். பாவ மன்னிப்பு கூண்டுக்குள்ளே இருக்கும்போதே அங்கே எப்படிடா போய் ஓட்டு கேட்குறதுன்னு இருக்கான். அண்ணாச்சி என்ன பேசுறிய, உங்களுக்கு அறிவே இல்லை, இன்னும் 5-6 இடத்துக்கு போகணும், உடனே போய் காலில் விழுங்கன்னு இருக்கா. உடனே இவர் போய் முட்டி போட்டு காலில் விழுந்துச்சார். அவர் என்னையான் இருக்கார், நீ செய்த பாவம் என்ன? உடனே அவர் சொல்லியிருக்காரு, நான் இந்த கட்சியின் வேட்பாளராக இந்த தொகுதியில் நிற்கிறேன். உடனே அவர், பரம மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிதாவே, இந்த பாவி தேர்தல் என்ற பாவ களத்தில் வேட்பாளராக நிற்கின்ற காரணத்தினால் இவனுடைய பாவத்தை மன்னித்து ரட்சிப்பாயாக இருக்காரு. உடனே இவர் என்ன செய்யறது, ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நடுவர் அவர்களே, கமெண்ட்டுக்கு போதுமான கண்டென்ட் நீங்களே கொடுத்துட்டீங்க ஐயா. இது நியாயமே இல்லை. இப்படி ஒரு வாத்தியாரே ஒரு மாணவியை சொன்னா எப்படி நான் சொல்லிடுவேன், நான் வெறும் மாணவி தான், எனக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுத்த வாத்தியாரே எங்க ரெங்கராஜ் பாண்டே தம்பி தான் சொல்லிடுவேன். நான் கழுவுற மீன்ல நழுவுற மீன் தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஐயா. எல்லாம் இருட்டா இருந்திருக்கு. இருட்டா இருந்தோடனே இவர் என்னையா தட்டு தடுமாறி வந்துட்டார். அங்கே இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, ஏண்டா இந்த தொகுதியில் நம்மளே வேட்பாளரை நிற்கிறதுக்கு ஓட்டு இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம், அவர் வேற வந்து என்னையா பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இப்படியாக எங்கே பார்த்தாலும் இந்த அரசியலுக்கும் மதத்துக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல, என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. அதான் கண்ணதாசன் ஒரு பாட்டில் பாடுறாரு, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான், ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரில் இறைவன் படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானே அப்படின்னு கண்ணதாசன் அழகா சொல்றாரு. நடுவர்களே, நான் கேட்குறேன், அரசியலுக்கும் மதத்துக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? மதத்தில் அரசியல் பண்ணுறதாங்க வேலையே. இதில் என்னங்க நீங்கள் மதத்துக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் கோயம்புத்தூரில் வந்து கேட்குறீங்களே? நடுவர் அவர்களே, இருட்டுக்குள்ளே போய் கும்பிட சொல்லியிருக்காயா. இவரும் நம்மளுக்கு எதுவும் போயிடக்கூடாதுன்னு இருட்டுக்குள்ளே கையெடுத்து கும்பிட்டுருக்காரு. ஒரு எரும மாடு இருந்திருக்கு. ஏண்டா பயலே, தமிழ் பிடிச்ச என்ன ஒரு எரும மாடை கும்பிட சொல்றியால அப்படின்னு கேட்டிருக்காரு. சும்மா இருங்க, அந்த மாடு மேய்க்கிறவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆகா, மாடவே கையெடுத்து கும்பிட்றாரே, இவன் எவ்வளோ நல்லவன், ஓட்ட உங்களுக்கு போட்டுருவான்னு சொல்கிறான். நடுவர் அவர்களே, இப்படியெல்லாம் இந்த அரசியல் படுத்தக்கூடிய பாடு இருக்கிறது இல்லவா. இன்னொரு ஒரு காமெடி சொல்கிறேன்க்கா. இப்படிதான் ஒரு மாட்டுக்கு பருத்தி புண்ணாக்கு கலக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் போய் ஐயா ஓட்டு போடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்ட உடனே அவன் ஆர்வ கோளாறில் எந்திரிச்சு கும்பிடும்போது வேட்டி அவுந்துருச்சு. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மனைவிக்கு அப்புறம் முழுசாக பார்த்தது அண்ணாச்சி தான் நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கான். இப்படியெல்லாம்
இருக்கு. இப்போ இந்த சின்னம் கொடுக்குறாங்கல்ல, ம் இந்த சின்னம் கொடுக்கறதுல ரொம்ப அன்னைக்கு ஒருத்தன் இப்படிதான் சின்னத்துக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு போறான். அன்பின் சின்னம் ரம்பம், அறிவின் சின்னம் ரம்பம், பண்பின் சின்னம் ரம்பம், பாசத்தின் சின்னம் ரம்பம். டேய், ரம்பத்துக்கும் பாசத்துக்கும் என்னடா சம்மந்தம் நான் கேட்குறேன். இன்னொருத்தர் சொல்றான், உங்கள் பொன்னான வாக்குகளை வருகின்ற 23ஆம் தேதி குளித்து பொட்டிட்டு சாந்திட்டு கிணத்துக்குள்ளே கொண்டு போடுங்கள். கிணறு சின்னமா? ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, என்னுடைய பேச்சுக்கு ஒருத்தர் சிரிச்சுட்டாரியா. நான் ஒரு வாட்டு வாங்கி ஜெயிச்சிட்டேன். அது நீங்க பேசுறத கேட்டு சிரிக்கல, பேசுற பார்த்து சிரிக்கிறார். ஐயோ பாவம். அதாவது உலகத்திற்கு ஞானம் தந்த நாடு ஒரு தேர்தல் நம்மளை எவ்வளவு கேவலப்படுத்துது பார்த்தீங்களா? கர்ம வீரர் காமராஜர் இருக்கார்ல, காமராஜர் வந்து நல்ல குரட்டை விட்டு தூங்குவாராம், நல்லா தூங்குவார். இப்போ அவர் சத்தியமூர்த்தி வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, கூட நேருவும் தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் காமராஜருடைய காங்கிரஸருடைய அடிப்படை தொண்டனாக இருந்த நேரம். இப்போ இவர் தூங்கி தூங்கி இவருக்கு நேருக்கு தூக்கம் வரல, எந்திரிச்சிட்டாரு. இந்த பார்ப்பா சத்தியமூர்த்தி, ஒன்று நாங்கள் தூங்கணும் இல்லை அவன் தூங்கணும், யாரையாவது ஒருத்தரை வெளியில் அனுப்புனாரு. ஆனால் இப்படி கோவப்பட்ட காமராசரை தான் நிரந்தர தூக்கத்துக்கு செல்லும் பொழுது இந்த நாட்டை ஒப்படைத்து சென்றார் நேரு. காரணம், காமராஜர் தான் கொண்ட கொள்கையில் ரொம்ப தீர்க்கமாக இருந்த காரணத்தினால்தான். இப்போ காமராஜருடைய அம்மா உங்களுக்கு சொல்லி, எப்பா எல்லாரும் ஒன்னிய நான் பெத்தேன்னு என்னையும் பார்க்க வராங்கப்பா, எல்லாரும் வர்றவியலுக்கு சும்மா அனுப்ப முடியுமா, ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. சும்மா இரு, நானே என்ன பார்க்க வர்றவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன், காப்பி கொடுக்குறாள காப்பி அப்படின்னுச்சாவ. இப்போ நெல்லை ஐயா இருக்காங்கல்ல, நெல்லை கண்ணன் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து காப்பி குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, எப்படியாவது காமராஜர் வீட்டில் காப்பியை குடிச்சிடணும்னு. ஐயா, இது நியாயமா? உங்கள் வீட்டுக்கு வர ஒரு காப்பி தண்ணி கொடுக்க மாட்டேலா? அந்த முக்கு கடைக்கு போ, அங்கே காப்பி கொடுப்பான்னே அப்படின்னாராம். ஆனால் எதுக்குன்னு கேட்டால், இன்னைக்கு உனக்கு நான் காப்பி கொடுத்துட்டேன், நாளைக்கு எனக்கு குடிக்கிறது காப்பி கிடையாது அப்படியெல்லாம் சொன்ன அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. ஒரு நாள் ஒரு 30 பேர் குடிச்சிட்டாங்களாம். அந்த மாதம் பூரா வெறும் காப்பி குடிக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் இருந்த தலைவர் தான் என் ஐயன் கர்மவீரன் காமராசர். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ பிச்சை எடுத்தினாலும் படினா. ஆனால் எங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? டேய், பிச்சை எடுக்க வேண்டாம்டா, நீ போடுறா, நான் பிச்சை எடுக்கிறேன் உனக்கு பதிலா அப்படின்னு மதிய உணவு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து மாடு பிடித்த கையில் ஏடு கொடுத்த மகாராஜன் என் கர்மவீரன் காமராசர். அதனால தான் கண்ணதாசன் எழுதினாரு, சொத்து சுகம் நாடார் சொந்தம் தனை நாடார் நாடொன்றே நாடிப்பின் நாட்டிற்காய் வாழ்ந்திருந்த நாடாரை காதலித்தேன், அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை தேடும் நாள் பார்க்க சொல்லடி. பாட்டு கேட்டிருப்பீங்க. நடுவர்களே, இந்த கோட்பாடுன்றாங்களே, இந்த கோட்பாடுனா என்ன யாருக்கு தெரியும்? ஐயா, ஒரு நடுவரா இருக்கிறவர் இதெல்லாம் சொல்றது நியாயமா ஐயா? எதையாவது ஒரு 2 வார்த்தை சொல்லாதான் எடுத்து சொல்ல முடியும். அது தெரிஞ்சா நான் ஏன் நடுவில் குத்த வச்சிருக்கேன்? நடுவர்களே, நானே இங்க பாருங்க, காப்பி அடிச்சதை மறந்துடுவேன். இடையில இப்படி வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ணது கரெக்டாக ஒப்பிச்சுக்கிறேன். ஐயா, கொள்கை என்பது ஒருவரின் உள்நிலை நம்பிக்கையை தூண்டும். அந்த கோட்பாடு ஒரு அழகான காதலை வெளிப்படுத்தும். அந்த காதல் தான், அந்த நம்பிக்கை தான் அவனை வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கத்தை நோக்கி முழு அர்ப்பணிப்போடு செயல்பட வைக்கிறது. இந்த இது கவர்ச்சியா பாடுங்க, பார்த்தீங்களா? கவர்ச்சி உடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்களா? அது அப்படிதான் கவர்ச்சியா மின்னும், மேக்கப்பு. ஆனால் இந்த கவர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த சீனி இருக்கு, சர்க்கரை இருக்குன்னா அதில் போய் உட்காரும். உட்காருதேன்னு பார்த்துக்கிட்டே இருப்போமா, அடித்து நசுக்கி கொண்டுருவாங்க. உடம்புல கொசு உட்காந்துருக்கேன்னு விட்டு வைப்பாங்க, கொசுவை நசுக்கி கொண்டுருவாங்க. அதுதான் நீங்கள் காட்டக்கூடிய கவர்ச்சி. நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது இந்த கொள்கை இருக்கிறதல்லவா, இந்த கொள்கை ஒரு மனிதன் அந்த ஆழமான காதலுக்குள்ள உட்படுத்தும் பொழுது எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த கொள்கைக்காக உயிர் நீப்பான ஒளிய ஓடி ஒளிய மாட்டான். அதுக்கு தான் சொல்றாங்க,
பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரையும் தூக்கு மேடையில் நிற்கார வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளில் நீ செத்து போயிடுவேன்னு ஒரு டாக்டர் நம்மகிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எப்படியோ வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போக விட்டும், இத்தனை நாள் என் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக எல்லாரும் பேச முடியுமா? நம்மளுடைய மரண தேதி எப்போ தெரியுதோ அந்த பயத்திலே செத்து போயிடுவோம். இன்னும் 10 நாள் கூட வாழ்ந்துருப்போம், ஆனால் செத்து போயிடுவோம். ஆனால் முன்னாடி தூக்கு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு, பகத்சிங் மேடையில் நிற்கிறாரு, இன்குலாப் 2 பேர் கத்துறான். யாரு? சுகதேவ், ராஜகுரு, ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பகத்சிங்கை தூக்கில் போட்டுட்டாங்க. ஒரு உயிர் துடிக்கிறத கண்ணார பார்த்த 2 பேரும் இப்போ அதில் ஒருத்தன் வந்து நிற்கிறான், அவன் தான் சுகதேவ். ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, அந்த பயம் கூட இல்லை. இன்குலாப். இப்போ பின்னாடி இருந்த ராஜகுரு கத்துறான் ஜிந்தாபாத்னு. இப்போ இவரையும் தூக்கில் போட்டாச்சு. அடுத்தது ராஜகுரு வந்து நிற்கிறாரு, இன்குலாப் அப்படின்னு கத்துறாரு. பின் டிராப் சைலன்ஸ். ஏன்னா சுத்தி நிற்கிறது எல்லாம் வெள்ளக்காரன், எதிரிகள். ஒரு சத்தம் வந்தது, இந்த லிவர் இழுப்பான் பாருங்க, அவன் கத்துனா ஜிந்தாபாத்னு. அதை பார்த்தோன்னே அவ்வளோ வெள்ளக்காரன் ஆடி போயிட்டான். இப்போ என்கொயரி வைக்கிறாங்க. சுதேசி இயக்கத்தில் இருந்து நமக்கு எதிராக செயல்பட்ட அவர்களுக்காக நீங்கள் எதுக்கு குரல் கொடுத்தீங்கன்னு அதுக்கு அவர் சொன்னார், அந்த நாட்டு பற்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாட்டின் மேல் கொண்ட அந்த பற்று. அவங்களுக்குலாம் 23 வயசு கூட இருக்காது. தன் உயிரை துச்சமாக மதித்து அவன் கத்துனான் பாருங்க, அந்த சத்தம், அந்த பற்று என்னை ஈர்த்தது. என் நாட்டின் மேல் நான் இத்தனை பற்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நானும் ஜிந்தாபாத்னு கத்தேன்னு சொன்னான். அதுதாங்க கொள்கை. இந்த கவர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, கவர்ச்சி அது மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு விஜய், நான் சொன்னது நம்ம விஜய் தம்பி. இப்பதான் கண்டென்ட்டுக்கே வந்திருக்கீங்க. வாங்க 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 வாங்க. நான் சொன்னது விஜய் டிவி விஜய் தம்பிய. அப்ப இந்த கவர்ச்சி நாளை வேறொரு மாறும் தானே. அன்னைக்கு வந்து அனுஷ்கா அண்ணா, அதுக்கப்புறம் வேற யாரோ வந்தாங்க, இப்போ பைஜூஸ்னு யாரோ ஒரு பொண்ணு, அவ பின்னாடி அலையிறாங்க. இது வந்து கவர்ச்சி, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கொள்கை அப்படி அல்ல. உயிர் போகக்கூட சூழலில் ஸ்ட்ராங்காக அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கும். அதாவது இதுக்கு நான் சொல்றேன், கவர்ச்சின்ற ஒரு இதுக்கு நான் இலக்கிய இதில் வரேன். ஐயா அடிக்கடி சிரித்து கொண்டே இருந்தால் என்னுடைய உரைங்க பாருங்க, எதிரணியினர் என்னை சரியாக பேச விட மாட்டேங்கிறா. இதுல ஒரு கவர்ச்சி நாடகம், இதுக்கெல்லாம் நாங்கள் மயங்க மாட்டோம், பார்த்துக்கங்க. நீங்க கொள்கை பிடிப்போடு கண்டினியூ பண்ணுங்க. ஐயா ஐயா என்னிடம் பாடங்கள் இருந்தால் அதை தொடர்ந்து சொல்லிட்டே வருவேன். அப்பப்ப அது மறந்து போயிருது, அதனால அப்படி இப்படி சுத்தி வாரேன். தீபாக்கா ரொம்ப நல்லவங்க, வச்சுக்கிட்டா வச்சகம் பண்றேன், இருந்தா தானங்க. அதாவது அந்த தற்காலிக உணர்ச்சி, அதாவது நெடுநிலை இல்லாத ஒரு தாக்கம் தான் அந்த கவர்ச்சி அப்படின்றது. இது நீண்ட காலம் நிலைக்காது. ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன். இந்த பாட்டு இப்போ ஒரு சமீபமாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த பாட்டுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்மந்தம்லாம் கேட்கப்படுது. சரியா, நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கும் தலைப்புக்கு என்ன சம்மந்தம் கூட கேட்கல. நான் என்னுடைய நேர்மையை நீங்கள் பாராட்டுனீங்களா? ஐயா ஐயா தொந்தி சரிய மகிரே வெளிர நீரை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை தடிமேல் வரமகளின் நகையாடி. இந்த பாடல் இப்போ பயங்கரமா வைரல். கல்யாண வீட்டில் போடுறாங்க. ஏன்னா அந்த பாட்டோடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன யாருக்குமே தெரியல. அக்கா உங்களுக்கு தெரியுமாக்கா? தெரியாது. மரண படுக்கையில் இருக்கும் பொழுது இறைவனை நினைத்து பாடக்கூடிய பாடு. ஆனா இந்த சந்தம் என்ன செய்கிறது, மக்களை இழுக்குது, அப்படியே போட்டு இழுக்குது, கொக்கி மாதிரி. எல்லாரும் வாயிலும் இதுதான் ப்ரொனவுன்சியேஷன் வரும் பொழுது எந்த இடத்துல எதை போடணும்னு தெரியாம பண்றாங்க பாருங்க. இதுதான் கவர்ச்சி. இதுக்கு நான் ஈஸியா உங்களுக்கு புரியுற ஒரு மெத்தட்ல சொல்றேன், பாத்துக்கங்க. மக்க கலங்கு தப்பா, மடி பொடிச்சு இழுக்கு தப்பா, நாடு கலங்கு தப்பா, நாடு கலங்கு தப்பா, நாட்டு மக்க தவிக்கி தப்பா, என்ன பத்த மகராசா. ஐயா செத்த வீட்டில் பாடக்கூடிய பாடலை கூட கல்யாண வீட்டில் போடுறீங்களேப்பா. ஆக இந்த இந்த இசை எப்படி மயக்குதோ அதே போலதான் அரசியலில் வார்த்தைகள் மயக்குகிறது இவங்களே. இன்னொரு பாட்டு, கம்பன் ஒரு பாட்டு பாடுறாரு. வெள்ளெருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி, மேலும் கீழும் எல் இருக்கும் இடனின்றி உயிரிருக்கும் இடநாடி இழைத்தவாரோ.
கல்லிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ. ஒருவன் வாலின்னு இந்த பாட்டை முடிச்சிருப்பார். அவங்களுக்குள்ளேயும் கண்டென்ட் இருந்திருக்கு. அதை நீ எடுக்காம விட்டுருக்கீங்க. உள்ள கண்டென்ட் இருந்திருக்கு. அப்படி வருவேயா, சுத்தி சுத்தி வருவேன். இந்த பாடலை கேட்கும் போது ஏதோ காதல் பாடல் மாதிரி நம்மளை வசியம் பண்ணும். ஆனா இது காதல் பாடலா இல்லை, இது ஒரு ஒப்பாரி பாட்டு. ராவணன் செத்து கிடக்கும் போது மண்டோதரி மடியில வச்சு என் புருஷன் செத்து போயிட்டானே, ராவனுடைய அம்பு ராவணன் மேல் தொடுத்த அம்பு சீதை மேல் அவன் கொண்ட காதல் எங்க இருக்குன்னு அப்படியே தேடிச்சான். ஆனா இதனுடைய பொருள் தெரியாம நம்ம ரசிக்கிறோம்ல, அதுதான் அந்த கேஸ். என்ன பண்றோம், எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோன்னே தெரியாது, எதையாவது பண்ணுவாங்க. இந்த இன்னும் எளிய நடையில சொல்றேன், வெங்காயம் உரிச்சிருக்கீங்களா? உரிக்க வெங்காயத்துல ஏதாவது இருக்குமாக்கா? கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சும். இதுதான் கவர்ச்சியினுடைய தாக்கம். நான் பேச்சாளராக இருக்கலாம். ஸோ நீங்கள் விஜயை பார்த்து வெங்காயம்னு சொல்கிறீங்க. ஐயா ஐயா, விஜயை பார்த்து நான் சொல்லவில்லை ஐயா. நீங்கள் காசு கொடுத்து கூப்பிடும் போதே தெரியும். ஏற்கனவே ஒரு 2-3 பிரச்சனைகளை நான் மாட்டியிருக்கேன். அதை வெளியில் சொல்ல முடியாமல் அவர்களாக புரிந்து கொள்ளட்டும்னு அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக நடுவர் அவர்களை ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். 4வது பக்கத்தில் 3வது வரி கடைசி போட்டு எழுதி வச்சிருந்தீங்களா? அது ஐயா, அது லாஸ்டா முடிக்கும் போது ஒரு அழகான தூய தமிழ்ல பாடி முடிக்கணும். அதுக்கு அதாவது மேடைகளில் கவர்ச்சியை காட்டலாம், வார்த்தை ஜாலங்களை காட்டலாம். ஆனால் அரசியலில் ஆதாயம் தேடுவதற்காக வார்த்தை ஜாலங்கள் தேவையில்லை. அங்க இயல்பா நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னாலே போதும். இப்போ ஒரு பொருளை விற்கணும், அதுக்கு நான் பரிசு மலை இதை வாங்கினா அந்த பட்டுப்புடவை வாங்கினா ஒரு பொட்டு ஃப்ரீன்னு சொல்லலாம். அது ஒரு வியாபாரத்தை. எங்களுக்கு ஓட்டு போட்டு 1000 ரூபாய் காசு. ஐயா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 1000 ரூபாய் கொடுக்கறத வாங்குற ஆட்களும் நானும் ஒருத்தி. ஐயா, கைதட்டுறது பூரா யார் நினைச்சிங்க? அப்பாடா, அப்ப நம்ம கூச்சம் இல்லாம வாங்கிடலாம். நான் கூட நம்ம தான் வாங்குறோமோ நினைச்சோம். தீபா வாங்குது, அப்ப தீபாவே வாங்குது அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு. அப்புறம் என்ன ஐயா, அதாவது ஒரு சின்ன பையன் 23-27 வயசு தான் இருக்கும், தலையில அடிச்சுட்டான் வெள்ளக்காரன். அடித்தவுடன் கீழே விழுந்தவுடன் ஆனா தன்னுடைய கையில் இருந்த தேசிய கொடியை மட்டும் விழாமல் பிடித்திருந்தானே கொடிகாத்த குமரன், அவன் ஒரு இளைஞன் தான். அவன் கொள்கை பால் இருக்க கொண்டதனால் அவன் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஒரு பொண்ணு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னுச்சு. எதை வச்சுமா என் மேல உனக்கு ஆசை வந்துச்சுன்னார். உங்களுடைய மீசை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணு சொன்னா. அதற்காக தன்னுடைய மீசையை எடுத்து இந்த நாட்டுக்காக ஒருத்தர் உழைச்சாரு, அவர் தான் தேவர் ஐயா. இப்படி அத்தனை பேரும் கொள்கை பால் ஈர்க்கப்பட்டவர்கள். இந்த கவர்ச்சியின் பேர ஒரு கோடிக்கணக்கில் பேர் இருக்கலாம், அவங்களால ஒரு பலனும் கிடையாது, அது வேஸ்ட். ஆனா கொள்கை ரீதியாக ஒரு 10 பேர் இந்த அரசியலுக்குள்ள வந்தானா போதும், இந்த அரசியல் வாழ்க்கை என்பது வேறு விதமாக மாறிவிடும். இளைஞர்களே, நீங்கள் இந்த கவர்ச்சியின் பின்னால் போய் உங்களுடைய வாழ்க்கையை பால் செய்து கொள்ளார்கள். ஐயா சொன்ன மாதிரி அது விட்டில் பூச்சி வெளிச்சம் மாதிரி, அந்த வெளிச்சம் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும். ஆனா இந்த கொள்கை ரீதியாக மரணம் அடைந்தவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதுதான் கொள்கையின் பலம். அந்த பலத்தின் பின்னாடியே நீங்கள் வாருங்கள் 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 என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த, எனக்கு இந்த பக்கங்களை எல்லாம் எழுதி கொடுத்த என் நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை எழுதி கொண்டு வாய்ப்பு நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.